நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி கொத்து பணியாரம். முஸ்லீம் வீட்டில் பாரம்பரியமான இந்த இஞ்சி கொத்து பலகாரம் ரொம்ப ஃபேமஸாக நல்லா பண்ணுவாங்க. நம்ம வாங்க அதை பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் அதை ஜலிச்சு கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு 50 கிராம் நெய், நல்லா சூடான நெய்யை இந்த மாவு மேலே ஊற்றணும். இப்போ கை வைக்க முடியாது, மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியில். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நல்லா நெய் இந்த மாவில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிடிச்சி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரை அதில் போட்டுக்கலாம். நீங்கள் 1 கப்பு கூட சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இதுவே கரெக்டாகத்தே இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம 1/2 மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்குறோம். 3/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி. இப்போ இந்த தேங்காய் பால் 3/4 கப்பை ஊற்றியாச்சு. இன்னும் தேவையான தண்ணி தான் ஊற்றணும். தேங்காய் பால் போகிறோம். இப்போ தண்ணி ரொம்ப தேவைப்படாது. 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். சர்க்கரையெல்லாம் இருக்கிறதுனால, நெய்யெல்லாம் இருக்கிறனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ரொம்ப ஊற்றினா கொதன்னு போயிடணும் சர்க்கரையெல்லாம் இருக்கிறனால. அதனால் பார்த்து தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடும் மாவு. இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிற அளவுக்கு ஒரு சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி அளவுக்கு நல்லா அந்த கட்டை அளவுக்கு நல்லா இழுத்து தேய்ங்க. இது அளவுக்கு இந்த அளவு லென்த் இருந்தால் போகிறோம். சப்பாத்தியை விட கொஞ்சம் கனம் பெருசாக இருந்தால் போகிறோம். இப்போ இஞ்சி கொத்து மாதிரி இஞ்சி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி வடித்து ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது மாவு பிடிச்சிக்கும். இஞ்சி போல் இருக்குது, அதனால தான் இஞ்சி கொத்துன்னு வச்சுருக்காங்க. நீட்டி இருக்குது பாருங்கள். சேஃபு அப்படி தானே தெரியுது. இது திருப்பி இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது 2ஆக கூட பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து அது மாவை எடுத்து ஒட்டிங்கன்னா ஒட்டிக்கலாம். இப்போ இஞ்சி கொத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லா மாவையும் இது போல் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு 4 டிசைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே போனோம்னா சீப்பு மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு சீப்பு மாதிரி இருக்கும். இப்படியும் பண்ணுவாங்க. கட் பண்ணி கீழே விழுந்துருச்சு. இது போல் கட் பண்ணி எதையும் எடுத்தாச்சு. இன்னொரு டிசைன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 3 அல்லது 4 கட் பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கும். அடுத்து டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் 2 இது இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா இது போல் இருக்கும். நம்ம 4 வகை பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வகை பண்ணலாம். இப்போ எல்லாம் பண்ணி வச்ச பிறகு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு நம்ம இஞ்சி மாதிரி பண்ணதை எடுத்து போடுங்க. சட்டி கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் போட்ட பிறகு திருப்பி விடுங்க. மேலே வந்த பிறகு திருப்பி விடுங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லாவே அடங்கிருச்சு. கீழே போயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இஞ்சி கொத்து பணியாரம் இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள். இது போல் எல்லா பணியாரத்தையும் நம்ம கட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம். சீப்பு மாதிரி உள்ளதை போட்டாச்சு. இப்போ டைமண்ட் மாதிரி உள்ளதையும் வறுத்து எடுத்தாச்சு. நீங்களும் இது போல் இஞ்சி கொத்து பணியாரம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், டக்குன்னு சத்தம் கேட்குது பாருங்கள்.